மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இன்னும் 2 மாதத்தில் தேர்தல். இந்த தேர்தலில் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கடந்த 6 மாதங்களாக உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன். இந்த தேர்தலுடைய சூழல் பற்றி உங்களுக்கு தெரியும். நம் கட்சிக்குள் நடக்கின்ற இந்த சூழலும் அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த குழப்பங்களுக்கு யார் காரணம் என்றும் உங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் ஒரே காரணம் யார் என்றால் திமுக, ஆளுகின்ற திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெறக்கூடாது. இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதுக்காகத்தான் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி திமுகவுடைய அவல ஆட்சியை பற்றி அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து அதை தெளிவுபடுத்தினேன். அதன் பிறகு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. ஆக இங்கே வந்திருக்கின்ற என் தம்பிகளும் தங்கைகளும் இன்னும் 2 மாதம் இருக்கிறது. உங்களுக்கு திமுக பணத்தை நம்பி இருக்கிறது, அவ்வளவுதான். பணம் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆளு கிடையாது. கிராமத்திலையும் இல்ல, பூத்திலையும் இல்ல, எங்கேயுமே கிடையாது. நம்ம உங்களுடைய உழைப்பு, என் தம்பிகள் தங்கைகளுடைய உழைப்பு, குறிப்பாக இளைஞர் சங்கத்தினுடைய உழைப்பு. ஏன்னா எனக்கு தெரியும் என் தம்பிகள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நம் இயக்கத்திற்காக, நம் கட்சிக்காக கடுமையான உழைக்கின்ற ஆற்றல் படைத்த என் தம்பிகள். நீங்க நினைச்சீங்கன்னா எந்த புரட்சி வேணா செய்யலாம். அவ்வளவு திறமை உள்ளவர்கள் நீங்கள். நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ நாடுகளில் பல புரட்சிகள் நடந்திருக்கிறது. யாராலனா உங்களை போன்ற இளைஞர்களால். 2011 2012 அந்த காலத்திலே அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் என்று அங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு பகுதியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது. துனிசியா நாட்டிலே அந்த புரட்சி தொடங்கியது. பிறகு லிபியா, ஈஜிப்ட் போன்ற நாடுகளில் அந்த புரட்சி பரவி 27 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக ஆண்ட அதிபர்களை ஒரே வாரத்திலே தூக்கி எறிய வைத்த அந்த நாட்டின் இளைஞர்கள். அவர்களை விட நீங்கள் திறமைசாலிகள். அவர்களை விட நீங்கள் வீரமுள்ளவர்கள். ஏன் அங்க போனோம்? இந்தியாவுல அண்டை நாடுகள் கடந்த ஆண்டு பங்களாதேஷிலே நடந்த மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. கடந்த ஆண்டு நேபாளில் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. அதற்கு முந்தைய ஆண்டிலே இலங்கையிலே திமுக, பெண்களுக்கு எதிரான சக்தி திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, மது விற்கின்ற திமுக, கேடு கட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக, ஊராக சொல்லுங்கள். சொல்லி ஒரு மாற்றம் உறுதியாக நடக்கும், உறுதியாக நடக்கும். நல்ல கூட்டணிகளே நாம் சென்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா நான் போய் பார்த்துட்டு எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். திமுக மேல ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும். அதிகமா யாருன்னா பெற்றோர்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் அன்றாடம் இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நான் போய் பார்த்தேன்.
சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். அங்க போய் உட்கார்ந்து பெண்கள் கிட்ட பேசினேன். அவ்வளோ பாவமா இருக்கு அந்த பெண்கள். ஐயா, நான் 15 வருஷமா இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவுமா ஊதியம்னா 6000 ரூபாய், 6500 ரூபாய். இதை வச்சுட்டு ஐயா எப்படியா நான் வாடகை கொடுக்க முடியும், எப்படி ஐயா என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியும், எப்படி ஐயா சாப்பிட முடியும், எப்படி ஐயா கரண்ட் பில் கட்ட முடியும், எப்படி ஐயா நான் பஸ்ல போக முடியும், இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள் இவ்வளவு உழைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிற பெண்கள் அவங்க. ஆனா அவங்க வீதியில போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் போனா ஊராட்சி மன்ற செயலாளர்கள் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பணி நிலைப்பு கிடையாது, சமநிலை ஊதியம் கிடையாது. இன்னும் போனா செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் போனா துப்புரவு பணியாளர்கள், நம் குப்பையை அள்ளுகின்ற துப்புரவு பணியாளர்கள், நம் நாட்டை தமிழ் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பணியாளர்கள், அவங்க பாவம் போராடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு போராடுறாங்க? 20 வருஷமா நான் வேலையில இருக்கிறேன், இன்னைக்கு திடீர்னு எங்களை வெளியேற்றிடுறாங்க, எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க, தனியார் மயமாக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அத்துணை தரப்பு மக்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். ஒரு பக்கம் செவிலியர்கள், ஒரு பக்கம் மருத்துவர்கள், ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள், ஒரு பக்கம் துணை பேராசிரியர்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அத்துணை போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஏன் தெரியுமா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இத்தனை மக்களுக்கு. என்ன வாக்குறுதி? சத்துணவு ஊழியர்களுக்கு வாக்குறுதி, துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி, ஊராட்சி மன்ற செயலாளர்களுக்கு வாக்குறுதி, செவிலியர்களுக்கு வாக்குறுதி, மருத்துவர்களுக்கு வாக்குறுதி, மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, அத்துணை தரப்பு மக்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நாங்கள் செய்கின்றோம், பணி நிலைப்பு செய்கின்றோம், ஊதிய உயர்வு, பழைய பென்ஷன் போன்ற இப்படி அத்துணை வாக்குறுதி கொடுத்து அதை முழுமையிலும் ஏமாற்றிய மு க ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இதைத்தான் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த செய்தி தான் நீங்க வீடு வீடா போய் சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் யாராவது அங்க இருப்பாங்க. யாரு? பெண்கள், பெற்றோர்கள், இல்ல அரசு ஊழியர்கள், இல்ல செவிலியர்கள் இருப்பாங்க, துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அவங்க இருப்பாங்க. அங்க போய் நீங்க பார்த்து சொல்லணும். ஏன்னா இது அவசியமான. சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் பேசிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.